உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். இலங்கையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் வித்யாதரன் இணைகிறார். சார், இலங்கை அதிபர் தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? ராஜபக்ஷ அவர்களுடைய மகன் நவலும் களத்தில் இருந்தார். அவருடைய நிலை என்ன? நாமல் ராஜபக்ஷ எதிர்பார்த்த அளவு வாக்குகளை சேகரிக்கவில்லை. அவர் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார் என்று கூறலாம். ஒரு முக்கியமான குடும்பத்தில் எல்லா ராஜபக்ஷத்தின் பின்னணியோடு வந்தவர். ஆனால் கடந்த 2022 காலப்பகுதியில் வந்த அறகலைய போராட்டத்தினால் ராஜபக்சர்கள் ஒதுக்கப்பட்ட பின்னர் அவர்களுடைய மீளெழுச்சிக்கான வாய்ப்பு இல்லை என்ற செய்தியை இந்த தேர்தல் முடிவுகள் தந்திருப்பதாக கருத முடியும். ஏற்கனவே 2015 தோற்கடிக்கப்பட்ட ராஜபக்சர்கள் 2019 மீளெழுச்சி பெற்றார்கள். ஆனால் உடனடியாக அடுத்த தலைமுறைக்கு அவருடைய மீளெழுச்சிக்கான வாய்ப்பு இல்லை என்ற வலிமையான செய்தியை இந்த தேர்தல் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இலங்கையினுடைய வரலாற்று போக்கிலே ஒரு இடதுசாரி தலைவர் நீண்ட கால போராட்டத்தின் பின்னர் பதவியேற்றிருக்கிறார். இது இலங்கையினுடைய போக்கிலே ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். உடனடியாகவே நாடாளுமன்றம் கலைக்கப்படவும் பொது தேர்தல் நடத்தப்படவும் வாய்ப்பு உண்டு. நான் நினைக்கிறேன் அடுத்த 2-2.5 மாதங்களுக்குள் நாங்கள் தேர்தலை சந்தித்து புதிய நாடாளுமன்றத்தை அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் அந்த புதிய நாடாளுமன்றத்திலே இன்று வெற்றி பெற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. பிரதான எதிர்கட்சியான சஜித்தினுடைய கட்சிக்கு நாடாளுமன்றத்திலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய வெற்றி கிடைக்கும். அத்தகைய சூழலை பலரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி வருமானால் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியும் பிரதமரும் வெவ்வேறு தரப்புகளில் இருக்கின்ற போது ஒரு அளவுக்கு நாடு ஒரு கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஊழலற்ற ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும். இந்த இருவருமே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் சரி, அனுரகுமார திசாநாயக்கவும் சரி, நீண்ட காலமாக ஊழலுக்கு எதிராக, மோசடிகளுக்கு எதிராக, மோசமான அரச நிர்வாகத்துக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தவர்கள். இப்போது நான் நினைக்கிறேன் உடனடியாக கைக்கு அதிகாரம் அனுரகுமார திசாநாயக்கு நாளை காலையிலே வருகின்றது. அதற்கு பின்னர் ஊழலுக்கு எதிரான அவர்களுடைய நடவடிக்கை. இப்போதைய இலங்கையினுடைய முக்கிய பிரச்சனை அதுதான். பொருளாதார மீட்சிக்கு தடையாக இருப்பது இந்த நாட்டிலே புரையோடி போயிருக்கின்ற மோசமான நிர்வாகமும் ஊழல் மோசடிகளும் தான். அது பற்றிய பல வாக்குறுதிகளை அனுரகுமார திசாநாயக்கா தந்திருக்கிறார். அதனுடைய பிரதிபலிப்புகளை அவர் எவ்வாறு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப் போகின்றார், அவர் இடைக்காலமாக நிறுவப் போகின்ற காபந்து அரசு எப்படி இருக்க போகின்றது, அதிலே இடம்பெறப் போகின்ற அவரை பொறுத்தவரை அவரும் இப்பொழுது அவரை தவிர 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அவருடைய கட்சியிலே இருக்கிறார்கள். இப்போது அவர் ஜனாதிபதி ஆனமையினால் அடுத்த 1-2 நாட்களிலே அவரது இடத்துக்கு இன்னொரு கட்சியின் இன்னொரு உறுப்பினர் எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுகின்ற சூழ்நிலை வரும். இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு அமைச்சரவையை நியமித்து அதை அடுத்த தேர்தல் வரையும் எவ்வாறு அரசாங்கத்தை கொண்டு நடத்த போகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.